மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அம்மா சொன்ன குட்டி கதைகள்ல இதுவும் ஒண்ணு. கதையை கேட்கலாமா? வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அகிலா. இது கதை கேட்கும் நேரம். இந்த கதை பிடிச்சிருந்தா கண்டிப்பா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. எல்லாம் நன்மைக்கே. ஒரு நாட்டை அரசன் ஒருவன் ஆண்டு வந்தான். அந்த நாட்டு அமைச்சர் எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்றத வழக்கமா வச்சிருந்தாரு. ஒரு நாள் 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அரசன் மாம்பழம் ஒன்ன கத்தியால அறுத்தாரு. தவறுதலா கத்தி அவரோட சுண்டு விரல அறுத்துருச்சு. வலி தாங்க முடியாம அரசன் துடிச்சாரு. வழக்கம் போல அமைச்சர், அரசே எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்டு கோபமடைந்த அரசன், நான் விரல் வெட்டுப்பட்டு துடிக்கிறேன், எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு காவலர்களை கூப்பிட்டு அமைச்சரை சிறையில கொண்டு போய் அடைங்க அப்படின்னு உத்தரவிட்டாரு. காவலர்களும் அமைச்சரை சிறையில அடைச்சிட்டாங்க. அப்போதும் அமைச்சர் எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொன்னாரு. நாட்கள் பல ஓடிருச்சு. வேட்டையாடுவதுல ஆர்வமுடைய அரசன் தனியா காட்டுக்கு போனாரு. அங்க மலைவாசிகள் காளிக்கு பலி கொடுப்பதற்காக ஒருவனை தேடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட அரசன் சிக்கிக்கிட்டாரு. அங்க வந்த கோவில் பூசாரி அரசனை முழுமையா சோதிச்சாரு. பின்பு காளிக்கு எந்த குறையும் இல்லாதவரைத்தான் நாம பலி கொடுக்க முடியும். இவருக்கு சுண்டு வரல் பாதியா இருக்கு, அதனால இவரை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அரசன் அரண்மனைக்கு வந்ததும் உடனடியா அமைச்சரை விடுவிக்க உத்தரவிட்டாரு. நடந்ததையெல்லாம் அமைச்சர்கிட்ட அரசன் சொன்னாரு. சுண்டு வரல் வெட்டுப்பட்டதால உயிர் பிழைச்சேன். அன்னைக்கு எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு நீங்க சொல்லி இருப்பதோட உண்மைய நான் இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அரசே, நீங்க என்ன சிறையில் அடைச்சதும் நன்மைக்கு தான். எப்பவுமே நான் உங்களை பிரியாம தான் இருப்பேன். நீங்க என்ன சிறையில் அடைக்காம இருந்திருந்தீங்கன்னா உங்க கூட நானும் காட்டுக்கு வந்திருப்பேன். அந்த மலைவாசிகள் எந்த குறையும் இல்லாத என்ன அவங்க பழியிட்டு இருப்பாங்க. நீங்க என்ன சிறையில் அடைச்சதால நான் உயிர் பிழைச்சேன் அப்படின்னு சொன்னாரு அமைச்சர். இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எது நடந்தாலும் நல்லதையே நினைத்து கொள்ள வேண்டும். இனி ஒரு நல்ல கதையோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.